எப்ப ஒரு சோடா ஒன்று கொடுப்பா. என்ன கடையில் யாரையும் காணா? கடையை போட்டு எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி? சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த? சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர். அப்படியா? ஆமா சார். எங்க கொஞ்சம் திரும்பு. சார் சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு. நம்புங்க சார். சரி, ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் மூடு செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம் தான். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன மறுபடியும் அட்ரஸ் கொடுக்குற? நான் தான் சொன்னேனே, நம்புங்க சார். தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா, USA. ஐயா நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தினீங்க ஐயா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா. ஆமா, நீ யாரு? நான் தாயா இந்த கடை ஓனர். இதை ஏன்டா முதல்ல சொல்லல? அதை எங்கேயா சொல்ல விட்டான். அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா சீக்கிரம் அந்த அட்ரஸ சொல்லி விடுங்கய்யா. போய் தொலையட்டும். சொல்லு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அட்ரஸ் சொல்றா. எப்பா அது அதே இடத்துல தான் இருக்கு ராஜா. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே தான் கேக்குறியா நீ? பொறுப்பு இருக்கா உனக்கு? அமெரிக்கா ஒசாமா பின் லாடன் 1.5 மாசமா சண்டை போட்டு இருக்காங்க. யாராவது கண்டுக்கிறீங்களா? உலக புறம் வந்துடாது. அறிவு கெட்ட நாயே. எப்பா ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? அவங்க 2 பேரையும் நான் சமாதானப்படுத்தணும். உடனே நான் அங்க போகணும். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போகணும் சொல்லு. அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாதுப்பா. அப்பவா வாடகை சைடுல எடுத்துட்டு போவோம். ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளுக்கு பெட்ரோலா? ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? சிரிக்கிறடா கடவுளே. அந்த ஆள் அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? ஆஹா, செத்தாலும் நம்மள தோண்டி அட்ரஸ் கேட்பான் போல் இருக்கே. நான் என்ன செய்வேன் தெய்வமே? அட பாவிகளா, ஒரு மனுஷன் செத்து பொணமா கிடக்கிறான். அவனை சாத்தி வச்சு ஒப்பாரி விக்கிறத விட்டுப்புட்டு இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு பாட்டு கேட்கறீங்களே. நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களாடா மனுஷங்களா நீங்க? யோ, வேணும்னா என் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்க அப்பா சாகத்துக்கு முன்னாடி சொந்தமா டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. வாங்கிட்டு வந்து வச்சேன், சீரியலை போட்டா. அதை பார்த்தவரு பொட்டுன்னு போயிட்டாரு. அதனால அவர் ஆத்மா சாத்தி அடையறதுக்காக நாங்கெல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சீரியலை பார்த்து விட்டாரா? அதை ஏன்டா பார்த்தாரு? சரி விடு, அவர் செத்ததுக்கு பின்னாலயாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுறாங்களே, அதையாச்சும் உட்காந்து பார்ப்போம். இவர் படத்தையெல்லாம் பார்த்துட்டு டிவி சீரியலை பார்த்தா மனுஷன் சாகாம என்ன பண்ணுவான்? சரி விடு, செத்த வரைக்கும் செத்தான். என்ன ஸ்டைல் பரியாயோ? ஏ மாப்பிள, பணத்தை நடுவுக்குள்ள போட்டுட்டு தூங்காதீங்கடா, குடும்பத்துக்கு ஆகாது. ஏய், ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி சுகமான பாட்டை போட்டா தூக்கம் வராம என்ன அவன? விடிய விடிய பொட்டா முடிக்கணும்னா ஒரு சண்டை படத்தை போடுங்க. ஏன்ல மாத்துங்கயா. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. பாரியா, அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, கத்தி விளையாடுது பாடுறா. அங்க என்ன பைட்டு? ஐயோ ஐயோ, தூக்கி போட்ட கத்தியை பிடிக்காம விட்டுட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? தலைவா, அந்த கத்தி போனா என்ன? இந்த தூக்கி போடுற அருவாளை பிடிச்சிட்டு வளைச்சு வச்சுக்க. டிவி உடைச்சு போச்சு. எங்க அப்பா காசா வாங்கி வச்சிருந்த டிவியை உடைச்சிட்டாயா? அவனை உதைங்கயா. உள்ள ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ,
அண்ணன் நல்ல சந்தர்ப்பம் எடுக்கணே. டேய் இதுல என்ன குடிச்ச காயிடா சொல்றீங்களா? ஏய், சொன்னாங்களா அவசரப்படாதடா. கேட்காம எடுத்தா தானே கிக்கு. ஏமா எவ்வளவு நேரம் தான் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு. மூஞ்ச காட்டுமா. ஒரு ஆளுக்கு 5 குத்துதான்யா. நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏன் கத்துற? பின்ன என்னடா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறை பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண்ட் எடுக்கிறதா வழக்கம். டேய் அடியில இல்லடா நல்லடி கல்லடி. ஆஹா இத்து போனாலாம் தூக்கிட்டு வர்றாங்க. என்னடா அது கிளவி எல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்க வரீங்க? என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா? என்னடா பால் ரெடியா? இந்த 50 லிட்டர் இறங்கும் பால். இந்த காணியாத்து கடைக்குள்ள வேலையை விட்டுட்டு வெளியில வந்து என்னையா வேடிக்கை உங்களுக்கு? அண்ணே என்ன இது ஷூட்டிங் வண்டினே. இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. இதுல மட்டும் எப்படியா ஏறிட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம்ண்ணே. கொஞ்சம் அதை கொடு. அன்னைக்கு ஐடியா கொடுத்து நம்ம பையன் இன்னைக்குமே ஐடியா கொடுக்கறீங்க. அண்ணே தம்பியை நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படிங்கிற நம்புங்க. ஏண்டா நம்புங்கன்னு இப்படிதான் சொல்லுவீங்களா? சைன் பண்ணுவீங்கல்ல. இந்த காணியாத்து இந்த ட்ரிப் எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணிட வேண்டியதான். வரண்ணே. ரைட் சாயந்தரம் வாங்கலாம். எப்படியாச்சும் என் பொண்டாட்டி சோனா வாக்க வீணாக்காம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நான் போட்டா எடுக்கணும்டா ஆண்டவா. பாய் சி யூ. வெற்றியோட திரும்புங்கண்ணே. உள்ள வந்தாச்சு. ஜம்ப் பண்றா சண்முகா. பங்களா எப்படி உள்ள போறது? ரோப் வழியா போயிட வேண்டியதா. யாரோ வர்றாங்களே. என்ன யாரையும் காணா? நயன்தாரா என்ன அழகு. ஐயோ கிளம்பிருச்சே. ஐயோ சூப்பர் ஸ்டாரை பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? ஷூட்டிங் எல்லாரும் கரெக்டாக நம்ம சேர்ந்து கிளம்பிடுவோம்.
உங்களை பார்க்கணும் சாமி. நின்றுச்சு. அப்பாடா, ஒரு வழியா சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்ல வந்து இறங்கியாச்சு. அப்பனே ஆண்டவா, அவர் கூட சேர்ந்து எப்படியாவது என் பொண்டாட்டி நானும் போட்டோ எடுத்துரும்டா, போட்டோ எடுத்துடணும். இது என்ன எங்கேயோ பார்த்த இடம் மாதிரி இருக்கு. யோ, என்னையா நீங்க எங்க நிக்கிறீங்க? கடைக்கிட்ட நிக்காம வேற எங்க நிக்கிறது? கடைக்கிட்டயா? இந்த கடையின் முதலாளி சலூன் சண்முகம். ஆமா, ஏன் கடை? ஐயோ, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏற இடத்துலயே வந்து இறங்கிட்டனே. என்ன முதலாளி நீங்க? இன்னும் பஸ்ஸ காணாம என்னாம ஊடாது. சாரி சார் தெரியாம பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இல்ல ஒண்ணு இல்ல. அடாடாடாடாடா, இது இல்லடா ஊரு. லேசா உரசனக்கே காலை வந்து கும்பிடுறாயா. நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப் முல்லா உமர். அவருடைய மாமனார். ஏங்க, இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க? அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு. நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனால தான் அவர் தேடிட்டாரு. எது, இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்ணாரா? கட்டிங் அண்ட் ஷேவிங். யா யா. ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார், எஸ், இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயிலை ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள 3வது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு. போய் பார்த்து பேசிக்கங்க. இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுன்னு இருக்காரு. ஆமா. டேய் டேயா? ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவனை ஆளக்கானன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயிலாண்ட உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுதான் வந்து ஏன் கேக்குற நீங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காச்சுக்கு மாத்தி சொன்னேன். லூசு மாதிரி தெரிஞ்சா? நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு. சொல்றா, நீ தானே லூசு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க, நான் லூசு தான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான். சும்மா எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதே வேலையாத்தான் அலையிறானா? பாஸ், இது சாதாரண கோட்டு இல்ல, பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். எனக்கு கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேர் பூசனா? நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அம்மனை கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட கூட பேச? அறிவில்ல? நீ அம்மனை கட்டியா அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளை இல்ல? ஏன் பாஸ் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். என்ன ஒத்திகை? குதிங்க பாஸ், குதிங்க. தள்ளாகிட்டு போடாகிட்டு. வில்லா வில்லா ஓடாத, சுற்றுவேன்.
ஜஸ்ட் மிஸ். என்னடா இப்படி நாடு இதுல குதிக்க சொல்ற? சார் பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நாரத்தான் செய்யும். குதிக்க எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறா. யார் இந்த பசங்க எல்லாம்? செல்லுன்னு சொன்னா ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்ல. சார் பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா ஷூட்டிங் எப்ப? எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா? சார் உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். சார் யோ, இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதாயா பேசுவாங்க. ஏய் நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 மினிட் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், டீ கொடு. குடுக்காத சார். நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ ரைட் கை ஒடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவு தான் சொன்னாமே? எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி கொஞ்சம் வாய தர. 2 கையால புடி, நீ படி. ஏற்கனவே பணிஞ்சிட்டு என்னென்ன மாவு பண்ணிடுற? நான்சென்ஸ். நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது. இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிட்டேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறான் சார். இவங்கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்குறதுக்கு நான் என்ன கறவ மாடா? நான்சென்ஸ் சீரியஸ். ஏடா பேசுற? இது வரைக்கும் நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. அப்படி நான் உன் வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பாரு. நான்சென்ஸ். எஸ் சார். அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஆனா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனை நொங்கி எடுத்துட்டேன் சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். ஏன்? நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயிப்போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்சா எவனையுமே நீங்க கழுவணும் இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான், நீ கருப்பா பயங்கர. என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறான். உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும், போடா. பிச்சுமணி, பிச்சுமணி, டேய் பிச்சு. எதுக்கு இப்ப வாசல்ல நின்னு ஏலம் போடுற? பிச்சமணி நொச்சமணி நின்னு. வேண்டுதல் மூஞ்ச பாரு. இவ பேரு திருநாவுக்கரசு. கோயில்ல கணக்கெழுத வந்திருக்கார். இனிமே ஓ ரூம்ல தான் தங்க போறார். அப்பா சொல்ல சொன்னா. வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கெழுத வந்திருக்கா? பேசாம கோயில்ல உட்கார்ந்து பகவான் மேல பாட்டு எழுதிட்டு போலாம்ல. சாரி, நான் யாரையும் ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டேன். ஓகே, என்னவோ பண்ணி தொலை. நான் வரேன். ஹலோ வாங்க வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். பொறாக்கூட்ல பார்ட்னர்ஷிப் வேற. கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ. இப்ப கூப்பிட்டேன். கணக்கெழுத வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க. சாரி. இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திலே டிப்பன் சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துல தான். யார் ஆத்துல?
ஓடுற ஆத்துல தான். அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பாத்து. படாது படாது படாது. ஆமா, இவன் நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி, அரசாங்க உத்தியம் பார்க்க வேண்டியவன் ஸ்லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா இருக்கும். இதுக்கு மட்டும் கத்துதா அது? எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேட்கறேன்னா, மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப் லைட். டீப் லைட் பார்த்தாலே தெரியும். என்னையா உங்க கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டுக்கு வரேன். வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா? யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. சைத்தான் கே பச்சே. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மாவை மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான். கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கக்க வச்சுட்டா. நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சாவான். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவான். போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. போடுங்க ஐயா. என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை இருக்கு. எல்லாரும் காசை போட்டாச்சா? இல்லை. ஏன்? பச்சை சட்டக்காரன் 1 ரூபாயை போட்டு 600 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சாவான். மறுபடியும் அதே சொல்றானே. போடியா, போகும்போது வாங்கிக்கலாம். நீ எவ்வளவு போட்ட? நான் தான் என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா போட்டேன்ல. ஐயா, 10 ரூபாயை போட்டு விட்டு நீ 600 ரூபா போட சொல்லியாடி. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன? ஐயா கொடுத்த காசுலடா அது. இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்து இல்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேலே கொடுத்தவங்க கையை நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்து இல்லை. தலைச்சாம்புல தலையில மை எடுத்து அதிலே தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. இருந்த காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா, எவன் ரத்தம் கக்கி சாகுறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன, மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. ஒண்ணு பேசப்படாதாடா? இந்த பையனை எழுப்பிடலாமா? ஆமாங்க, பாவம். யாரு பெத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க, ரத்தம் கக்கி கீழே விட்டான். அனுப்பிவிடுங்க, வீட்டுக்கு போட்டோம். இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யார் மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி சாகும். பரவாயில்லையா? குடும்பமே வா? அப்ப என்னதான் பண்றது? அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை நான் எழுப்பிக்கிறேன். போங்க போங்க போங்க. எல்லாத்தையும் அனுப்பிட்டான். எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலையா? எங்கிட்டா போறது? பஸ்ஸு கூட காசு இல்ல. இந்த பாரு, 601 ரூபா போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா. ஜக்கம்மா கிட்ட போட்டது போட்டதுதான்.
திரும்ப வராது. என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசை குடுறா. இவன் ஏந்திரிச்சான் ரத்தம் கக்கி சாவேன். ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவேன். குடு. போக மாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்குற டேய்? உசார் பத்திரி ரைடு வாச்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. பேஜார் பத்திரி டமார் பீனா பத்திரி கமாய். டேய் நானும் பேசி போடுடா. இசாப்பா பேசா ஒலாக்கா ஒயாக்கா. ஐ அம் எஸ்பேக்கா. ஐயோ டேய் என்னத்தடா தூடுங்க? டேய் என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. என்ன ஒருவேளையும் காணா? அட நாரப்ப இல்லையா, நாலு உபதி அடிச்சு விட்டு ஓடி போயிட்டாங்களே. ஆமா, இங்க ரத்தம் கக்கி கிடந்த பைபிளையும் காணா. அவனு அவன் ஆளா? அப்ப 600 என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு? மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. அடி பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா. என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க? கரெக்டா கணக்கு பண்றாருந்தா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடு போ. போடா. வணக்கங்க. பிகாம்னு போய் சொன்னதுக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்களோ? ये मंदिर अच्छे है ना? हाँ जी, मंदिर बहुत सुंदर है ना? ஆஹா, हम आपके रेनकोट फैमिली வருதுடா. नमस्ते। பிஸ்தே. इस मंदिर का पंडित कौन है? கோணை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा। பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியோரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. वो कौन है? யாரு? அவரா? அவரு ஏ நல்லா இரு. நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி. अच्छा वेणु शास्त्री? ஆமா ஆமா. इस बच्ची का बर्थडे है, पंडित चाहिए, पूजा कराना है, पूजा। பூஜா கரானாக. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா கேட்டு வந்துடுறேன். எம்கா மாணியே, இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? नमस्ते। नमस्ते। हम साउथ इंडिया टूर पर निकले हैं। மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேஸ். इस बच्ची का जन्मदिन है तो मंदिर से बोला पूजा करवा ले। अच्छा आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ। आप अच्छी तरह हिंदी बोलते हैं। हम हिंदी तो जानते ही हैं। अच्छा बेटी तेरी जन्मदिन है? क्या नाम तेरा? मुस्कान। मुस्काना, बहुत प्यारी नाम है। अच्छा बेटी की नक्षत्र क्या है? Star is Pusam. ओह पूसम, वेरी गुड स्टार। शी विल बिकम वेरी बिग हीरोइन। तू तो ऐश्वर्या राय बन जाएगी। Beta, what's the name of the temple? ये तो शाचनाथ टेंपल है। Who is the main god? लॉर्ड शिवा। Yeah, अच्छा। अच्छा चलिए पूजा करवा देंगे। ए, वहाँ क्या देख रहा है? काम कर, साफ कर, मंदिर को साफ कर, बेल मार बेल। चलिए आप चलिए। எல்லா மொழியும் பேசுறான். यार இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ये मंदिर का बड़ा पंडित है वेणु शास्त्री जी। वेणु शास्त्री का? हाँ जी। ये लड़का कौन है? ये हमारा मंदिर का बेल बॉय है। बेल बॉय? हाँ जी। ये तो बैड बॉय है। इन्हें पति वाले तो सुली रखा है। आइए पूजा करेंगे। பேட் பாயா? என்ன பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. ஈஸ்வரா! எது கோடி வர? என்ன பண்ண அவனே கேளுங்க. என்னடா பண்ண? தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்கிரகாரத்தில் எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம். லேசா இருக்கும்போது தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில 10 போட்டா சரியா போயிரும்டா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி. இங்க பாருங்க. எப்படி
கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. நான் போட்ட 10ல ஜுரம் போயிடுச்சா இல்லையா? ஜுரம் போயிடுத்துடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? அங்கே பார், அவெல்லாம் 110 போட்டு தெருவுல தெம்பா திரியும் போது ஆஃப்டர் ஆல் ஒரு 10 போட்டு உன்னால போக முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறல, டூ மச்சா பேசுறல. இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இவங்கிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது, தீர்த்து தான் பேசுறோம். போடுங்க. பிச்சுமணி, பிச்சுமணி. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சௌக்கியமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஏய் வேணு. யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல. பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? டேய் பிச்சுமணி. மிஸ்டர் பிச்சுமணி. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. அத இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆஃப்டர் ஆல் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஜாப். சரி. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது எது எது? பிச்சு வாயை தரடா. என்னது? சக்கரை. இந்த பார், இந்த சக்கரை கொடுக்கறது, அல்வா கொடுக்கறலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது. நல்ல வேலை கிடைச்சு போணும். ஏய் வாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப 15 சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் 15 போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ. யாய் வேணும் காச்சு. அது விடுங்க. நடைய பாரு. ஊக்கி போட்டு போறா, அது பொறுக்கிண்டு. சார் டைம் என்னாச்சு? ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. ஏய் யார பாத்து? அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? என்ன செய்வ? தனி ஆள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சினா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட்ரா. போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய் துணி ஏங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய் எர்ரா வட்டியா, எர்ரா எடு எடு எடு. அக்கிரகாரத்தை வாய்ப் பண்ணு. ஐ அம் கோயிங் டு சென்னை. எஸ் பழைய சரக்கு போட்டுருக்கு, இருக்கட்டும். Yes, come in. Hello. Hi. Hi. Excuse me. இங்க மிஸ்டர் பூபதி. பூபதி நான் தான் பூபதி. இவன் தான் என் ஃப்ரெண்ட் நெப்போலியன். என்ன விஷயம்? இல்ல நீங்க ஏதோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்றீங்கன்னு. ஆக்கிரிகளும் பண்ணுவேன், ஆம்பலட்டும் பண்ணுவேன், ஆணின் ஊத்தப்பமும் பண்ணுவேன். என்னமா விஷயம்? இல்ல நான் தான் பூபதிங்கறேன், அப்புறம் நொல்ல என்ன அர்த்தம்? சரி, முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆளுக்கு ஒரு பெக் அடிச்சிட்டு போங்க. What? அப்படினா? What do you think of yourself, huh? நான் இப்ப சொன்னேன். Don't you have decency? அத அவன்ட்ட போய் கேளுமா. What an uncultured illiterate. Crazy. Look at this, sitting in the living room and doesn't even know how to நிறுத்துங்க. ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, எனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேக்குறது இல்லையா? நான் இருக்கிற இடத்துல தமிழே பேச முடியாம கிடக்குறேன், நீங்க பாட்டு டஸ் புஸ் என்ன அர்த்தம்? My foot, my right foot. மெல்ல மெல்ல போறப்ப செருப்பு கலாண்டு போறாதீங்க. நல்லா தொப்பிகளா ஆளு.